இங்கே பார்க்காம ஜென்ரலாக நடந்து வாங்க. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. முந்தானத்தை நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த அழுகுன தர்பூசணி அவரை பற்றி. அவர் வந்து இந்த டி ராஜேந்திர அவர்கிட்ட போயிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து சிம்புட்ட வம்பளுத்து அடுத்து டி ராஜேந்திர அவர்கிட்ட போய் வம்பளுக்கிறதுக்காக போயிருக்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ தொடர்ந்து அதே மாதிரி அடுத்தது இன்னொரு நிகழ்வில் வந்து ஈடுபட்டிருக்காரு. இது இட்ஸ் வந்து சீரியஸ் இஷ்யூ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் வந்து சட்டத்துக்கு புறம்பான நிகழ்வுன்னே சொல்லலாம். ஓகேவா? நமக்கு வந்து இந்து சமய அறநிலைத்துறையோட ஒரு கட்டுப்பாடுகள் வந்து ரீசெண்டாக வந்து நிறையவே வந்து ரிலீஸ் ஆச்சு. அதாவது இப்போ ஒரு 5 ஆண்டுகளில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. கோயிலுக்குள்ளே வந்து இந்த விஷயங்கள் பண்ணலாம், இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஒன்று தான் வந்து கோயில் கர்ப்ப கிரகத்தை அடுத்துள்ள இடங்களில் வந்து கோயில் வளாகத்துக்குள்ளேயே நிறைய இடங்கள்ல வந்து மொபைல் யூஸ் பண்ணதுக்கு பர்மிஷன் கிடையாது. கோயில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள யூஸ் பண்றதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. அதாவது சாமியை போட்டோ எடுக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அலௌடு கிடையாதுங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த கோயில் வளாகத்துக்கு வெளியில வந்து அந்த இருந்து மண்டபம் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்க உட்கார்ந்து தான் அவங்க வந்து அந்த கோயிலுக்கு போனதை வந்து அவங்க வீடியோ எடுத்து அதை வந்து அவங்களோட அந்த அஃபிஷியல் ஹேண்டில் ப்ளஸ் வந்து ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயத்தை வச்சு இவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எதிர்கட்சியினர் வந்து நிறையவே வந்து பேசியிருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். பட் அதே விஷயத்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இப்போ பண்ணியிருக்காரு. நம்ம திருநள்ளாறுன்னு நினைக்கிறேன் சனீஸ்வரர் கோயில். அந்த சனீஸ்வரர் கோயில்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அப்ளிகபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகபிள். ஏன்னா அதுவும் அறநிலையத்துறைக்கு கீழே தான் வரும். ஓகேவா? அதனால வந்து கண்டிப்பாக அங்கேயும் அந்த ரூல்ஸ் இருக்கும். இருந்தாலும் இந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம அர்ச்சகர் வந்து அந்த இது தீபாராதனை தட்டை கொண்டு வரும்பொழுது இவர் அந்த இடத்துல வீடியோ எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட அர்ச்சகர் வந்து கருவறையிலிருந்து ஒரு 10 அடி தூரம் தான் வந்து அந்த தீபாராதனை தட்டை எடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா? அந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த கோயிலையும் பர்மிஷன் கிடையாது. ஆனா இந்த நபர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு. அது வந்து எந்த அடிப்படையில இவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயில் வளாகத்துக்குள்ள சுற்றிலும் நிப்பாட்டி ஏதோ ஷூட்டிங் எடுத்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. ஓகேவா? இது வந்து முற்றிலும் இந்து சமய அறநிலைத்துறையோட சட்டத்துக்கு புறம்பானது தான். ஓகேவா? ஆனால் இவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை வந்து நான் வந்து இப்ப கேட்டுக்கிறேன். இவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரை நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நபர்களை வந்து நீங்க வந்து தொடர்ந்து நீங்க என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிரும். இவங்களை இப்படியே விட்டுட்டீங்கன்னா இவங்க நாளைக்கு இங்க வீடியோ எடுத்த மாதிரி வேற ஏதாவது ஒரு இடத்துலையும் போய் ஒரு பெரிய ஒரு கோயில்கள்லையும் போயிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுப்பாங்க. அப்பவும் வந்து நம்ம வந்து இதே மாதிரி தான் இருக்க போறோமா, இல்லை இவங்களுக்கு எதிரான வழக்குகள் தொடரப்படுமா அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல வந்து உங்களோட கோரிக்கைக்கு நான் விட்டுறேன். தயவு செய்து இந்த நபர் மேல வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.